ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் டைம் பிஇ அட்மிஷன் 2023-24 ஆண்டுக்கான அட்மிஷன் வந்து இன்லைன்லேருந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 4 இயர் பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து படிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டரில் வந்து பிஇ வந்து படிச்சிக்கலாம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து இன்ஜினியரிங் வந்து முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து இருக்குது. இதில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, கவுன்சிலிங் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அப்ளை பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் மூலியமாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பிஇ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோர்ஸில் இல்லாமல் பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. கம்மியான பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். பட் தெரியாத விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து 4 இயர்ஸ் ரெகுலர் கோர்ஸ் மாதிரியே 4 இயர் தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்க போகிறீங்க. செமஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து 8 செமஸ்டர் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கான ஸ்டடி அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு சிவில் இன்ஜினியரிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து ரெண்டாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, அதே மாதிரி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அதே மாதிரி அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காரைக்குடி. இந்த காலேஜஸில் எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த கோர்சஸ் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான கவுன்சிலிங் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ஜூன் 28 ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் லிங்க் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூலை 23 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாமே அமௌண்ட்லாம் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. 23 உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அன்வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் வந்து ஆகஸ்ட் மாதம், அதாவது ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் 5 உங்களுக்கான ரேங்கிங் வந்து காலையில் 10 மணிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து எலிஜிபிலிட்டி அப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அதே ஆகஸ்ட் 5 உங்களுக்கு வந்து 5 7 நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவாட்டாக்கு வந்து 8 சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து 6 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபில்லிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 6 வந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 உங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் டு அப்ளை பார்ட் டைம் பிஇ அட்மிஷன் 2023-24 அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரெஜிஸ்டர் டு அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். பட் இந்த பார்ட் டைமாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லையா, இதில் இன்ஜினியரிங்கில் வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து ரெகுலர் கோர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்காது. இதில் வந்து 3 கோர்ஸ் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் சிவில் படிச்சுக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சுக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு வந்து சிஎஸ்சி இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? இது சம்மந்தமாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த 3
மூணில் நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சிவில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தற்போது வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா நோன் வந்து கொடுங்க. சரிங்களா? உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் உங்கள் டிகிரி மார்க் ஷீட்டில் வந்து எப்படி இருக்கோ அது போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கான டிப்ளமோ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுங்க. உங்களுடைய டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்பெஷாலிட்டி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா போகிறதா இருந்தால் போயிட்டு நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இதை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எனக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல, நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். நம்ம ஆன்லைன் சர்வீஸ் போர்ட்டல் இ-சேவை மூலிமா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நம்பர்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.